இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில் அழகான கணவர் அமைய வழிபட வேண்டிய கும்பகோணம் மங்களாம்பிகை கோவில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சுயம்பு லிங்கமாக பூமியிலிருந்து வெளிப்பட்ட திருத்தலங்களில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் முதன்மையானது. உலக உயிர்கள் அனைத்தும் தோன்ற காரணமான இத்திருத்தலம் கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. தஞ்சாவூரிலிருந்து 1 மணி நேர பயண தூரத்தில் இருக்கும் கும்பகோணம் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. இக்கோவிலில் 4 கோபுரங்கள் அழகுற காட்சி அளிக்கிறது. கிழக்கு திசையில் உள்ள ராஜகோபுரம் 126 அடி உயரத்தில் 9 நிலைகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. அமுதத்தையும் மணலையும் குழைத்து உருவாக்கப்பட்ட லிங்கமாக இந்த லிங்கம் திகழ்கிறது. எனவே கவசம் சாத்தப்பட்டுள்ள இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை, ஆவுடையாருக்கு மட்டுமே செய்யப்படுகிறது. இந்த லிங்கத்துக்கு பௌர்ணமி தோறும் புனுகு சட்டம் சாத்துகிறார்கள். சுயம்பு வடிவாகவும் சக்தி பீடமாகவும் இருக்கும் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை இருப்பதால் இவர்களை வழிபடும் அனைவருக்கும் மங்களம் உண்டாகும். உலக அழிவுக்கு பிறகு ஈசன் அளித்த ஜீவ விந்துக்களிலிருந்து பிரம்மதேவன் உயிர்களின் படைப்பு தொழிலை தொடங்கிய தலம். படைப்பு தொழிலை தொடங்க இறைவன் அருள் பாலித்த தலம். இதே போன்று பிரம்மதேவன் இத்தல இறைவனுக்கு தாமே முன்னின்று முதல் மாசி மக திருவிழாவை செய்த முதல் திருவிழாவும் இதுவே ஆகும். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு மூர்த்தமும் சக்தி வாய்ந்தவை, அளவற்ற பலன்களை தரக்கூடியவை, வரம் அருள்பவை. 30,200 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றாலும் சிறப்புமிக்கது. இத்திருத்தலத்தின் சக்தி மங்களாம்பிகை, மந்திர பீடேஸ்வரி வளர்மங்கை, மந்திர பீட நலத்தாள் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறாள். சக்தி பீடங்களில் முதன்மையான தலம். திருச்செங்கோட்டில் சிவபெருமான் உமைக்கு தன் உடலில் பாதியை வழங்கிய அர்த்த நாரீஸ்வரனார். கும்பகோணத்தில் 36,000 மந்திர சக்திகளையும் வழங்கினார். ஏற்கனவே மங்களாம்பிகை தனக்குரிய 36,000 மந்திர சக்தியுடன் விளங்குகிறார். தற்போது சிவபெருமான் வழங்கிய 36,000 மந்திர சக்திகளுடன் 72,000 மந்திர சக்திகளுடன் தனிப்பெரும் சக்தியாக விளங்குகிறாள். அம்பாள் தன் மேனியில் பாதம் முதல் தலை உச்சி முடி வரை 51 சக்தி வடிவங்களாக காட்சியளிக்கிறார். மற்ற தலங்களில் ஒரே சக்தி பீடம்தான் இருக்கும். கும்பகோணம் மங்களாம்பிகை கோவிலில் மட்டும் 51 சக்தி வடிவங்களாக பார்க்கிறோம். இதனால் சக்தி பீடங்களுக்கு எல்லாம் தலைமை பீடமாக மங்களாம்பிகை கோவில் திகழ்கிறது. தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அனைத்து வகை மங்களங்களையும் மங்களாம்பிகை தருகிறார் என்பது ஐதீகம். திருவடிகளை சரணடைந்தவர்களுக்கு மந்திர பீடத்திலிருந்து அருள் பாலிப்பதால் மந்திர பீட நலத்தால் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. மஞ்சள் பட்டுடுத்தி முகத்தில் மஞ்சள் பூசி குங்குமத்தில் அவள் அருள்பாலிப்பதை பார்க்க காண கண்கோடி வேண்டும். திருமணம் தடைபடுபவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அம்பிகைக்கு செம்பருத்தி பூவை கொடுத்து வழிபட்டால் பலன் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், கல்வியில் மேன்மை பெற நினைப்பவர்கள், பணக்காரராக வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் கோவிலுக்கு வந்து வழிபட நல்லது கிடைக்கும். ஆவணி மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை மங்களாம்பிகைக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெறும். செவ்வந்தி, ரோஜா, அரளி, மல்லிகை, மரிக்கொழுந்து, தாளம்பூ உள்பட பூக்களை கூடை கூடையாக சுமந்து வந்து அன்னைக்கு சமர்ப்பிப்பர். இந்த நிகழ்வில் ஏராளமான பெண்கள் கலந்து கொள்வார்கள். கன்னி பெண்கள் அன்னை மங்களாம்பிகையை வழிபட்டால் நல்ல கணவர் கிடைப்பார் என்பது ஐதீகம். திருமணமான பெண்கள் மங்களாம்பிகைக்கு நடைபெறும் புஷ்ப அலங்காரத்தை, அபிஷேகத்தை கண்டு வழிபட்டால் கணவனின் அன்பை அதிகமாக பெற முடியும். மங்களாம்பிகையை மாலை நேரம் வழிபட்டால் எல்லா நலன்களை பெறலாம். பூதம், பிரேதம், பைசாசம் முதலிய உபாதைகளில் இருந்து விடுபடலாம். வெள்ளிக்கிழமை ஒரு முறை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும், நோய்களும் பறந்தோடிவிடும். பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதால் சர்வேப் சிதப்பிரதா என்ற பெயரும் அன்னைக்கு உண்டு. ஆவணி மாத வெள்ளிக்கிழமை என்று அன்னைக்கு அர்ச்சனை செய்தால் நினைத்தது கிடைக்கும். மஞ்சள் குங்குமத்தை அன்னையின் பாதத்தில் நுனி நுனியாக போட்டு சகஸ்ரநாமம், அஷ்டோத்திரர் மந்திரத்தை அர்ச்சித்தால் நினைத்தது நடக்கும். பாலாபிஷேகம் செய்தால் பரமசிவன் அருள் கிட்டும். மாங்கல்ய தோஷம் நீங்கும். வெள்ளிக்கிழமையன்று 108
செம்பருத்தி பூக்களை மாலையாக அன்னைக்கு அணிவித்தால் குடும்பத்தில் வாழையடி வாழையாக வம்ச விருத்தி உண்டாகும். செம்பருத்தி பூவில் கிரீடம் செய்து வெள்ளிக்கிழமை அணிவித்தால் குபேரருக்கு சமமான செல்வத்தை அன்னைக்கு வழங்குவர். அன்னை கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் 4 கரங்களுடன் அன்னை காட்சி அளிக்கிறார். வலது மேல் கரத்தில் அமுத சலத்தை தாங்கியுள்ளார். இடது மேல் கரத்தில் அட்சய மாலை, வலது கீழ் கரத்தில் அபாயகரம், இடது கீழ் கரத்தில் ஊர்வ அஸ்தமி என சகல வல்லமை பொருந்தியவளாக அந்த தோற்றத்தில் திகழ்கிறார். கும்பேஸ்வரரை தனியாக வலம் வர முடியாது, மங்களாம்பிகையும் சேர்த்துதான் வலம் வர முடியும். அந்த அளவில் ஆலய பிரகார அமைப்பு உள்ளது. ஈசனுக்கு சமமாக அம்பிகையும் அருள் பொழிகிறார். அன்னையை தரிசனம் செய்தால் பிறவி துயரிலிருந்து விடுபட முடியும். அழகான கணவர் வேண்டும் என்று விரும்பும் பெண்கள் அவசியம் மங்களாம்பிகை சன்னதிக்கு வந்து அன்னையின் நேர் எதிரில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நினைத்தது நிறைவேறும். அனைவரும் சென்று இறைவனின் அருளை பெறுவோம். நன்றி.